I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And I'm in the கடந்த நாளா இந்த ஒரு தீம்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான தலைப்பு என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, the quality of the character matters. Yes, அது என்ன குவாலிட்டின்றதை நம்ம இதில் வாசிக்கலாம். Proverbs 14:2. He who walks in the uprightness fears the Lord, but he who is perverse in his ways despises him. தமிழ்ல வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:2. நீதிமானாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சிய பண்ணுகிறான். ஆமென். இந்த இடத்துல இந்த ரைச்சியஸ்னஸ், இந்த நீதிமான்ன்றது என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, ஹானஸ்டா இருக்கிறது, தேவனுக்கு பயந்து இந்த ரெவரன்ஸோட அந்த ரெஸ்பெக்டோட இருக்கிறது. ஒரே ஒரு காரியங்க, பை பர்த் நமக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவம். பாவம் நம்ம கூடயே பிறந்திருக்குங்க. ஓகேவா? இந்த நீதிமானா இருக்கிறது, இந்த ரைச்சியஸ்னஸ் வந்து நம்மளோட ரத்தத்துல இல்லை. ஓகே, இட் டசன்ட் லைன் அப் இன் ஆர் பிளட். பட் எப்போ அந்த காரியம் மாறுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எப்போ இயேசு நம்மளுக்காக தன் ஜீவனை கொடுத்து அவரோட ரத்தத்தை சிந்தினார்ல, அப்போ நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்மளோட அந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பை பர்த் இருந்ததுல அந்த பாவம் அதெல்லாம் அது மொத்தமாக ஆண்டவர் கழுவி எடுத்துடுறாரு. ஓகே, ஸோ அதுதாங்க இங்கே என்னன்னா, ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து கழுவிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்குள்ள நம்ம நீதிமானாதான் வாழணும். ஓகே, நீ நீதிமானா வாழணுன்ற ஒரு முடிவு எடுத்த அப்படின்னா, இஃப் யூ சூஸ் டு வாக் இன் அப்ரைச்சியஸ்னஸ்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேவனுக்கு பயந்து அவர் சொல்கிற வழியிலேயே நடப்பீங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களோட வழிகளை நடந்தீங்க அப்படின்னா, நீங்கள் தேவனுக்கு பயப்பில்லை, நீங்கள் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுன்றது தான் அர்த்தம். ஸோ இதுதான் அந்த குவாலிட்டி, த அப்ரைச்சியஸ்னஸ், த ரைச்சியஸ்னஸ், நீதிமானா இருக்கிறது. இந்த குவாலிட்டி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவைங்க. ஓகே, நடக்கிறவங்களை எப்படி He who walks in uprightness fears the Lord. நம்ம அந்த நீதிமான நடக்கும் போதே தெரிஞ்சிடுமா நம்ம தேவனுக்கு பயந்து இருக்கோம் அப்படின்னு. அதாவது நம்ம நியாயமாக இருப்போம், நம்ம தவறு செய்ய யோசிப்போம், பாவம் செய்ய யோசிப்போம், தேவையில்லாத நண்பர்களோடு உறவாட நம்ம யோசிப்போம், நம்ம போக மாட்டோம். கர்த்தருக்கு இப்போ யோசேப்பை வந்து அந்த போர்சிப்பாரோட மனைவி என்னது அந்த பாவம் செய்யறதுக்கு இழுக்கிறா. பட் அந்த இடத்துல யோசேப்புக்கு கர்த்தர் மேலே இருந்த பயம், கர்த்தர் மேலே இருந்த அந்த ரெவரன்ஸ், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு கனம், அந்த ஒரு என்ன சொல்றது, ஐயோ என் கர்த்தருக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக நான் எப்படி பாவம் செஞ்சுடுவேன்ற அந்த ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருந்தது. ஸோ அவர் அந்த இடத்துல இருந்து ஓடிறாரு. அப்படிதான் நம்மளும் இருக்கணும். யோசேப்பு நீதிமானாய் நடந்தது போல நாமளும் நீதிமானாய் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்படி நடக்கிறவர்களை பார்த்து என்னவா, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீங்கன்றது நமக்கு தெரிஞ்சுமா. அப்படி இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு நடந்தோன்னா we are not taking God seriously-ன்றது தான். இப்பொழுது கூட தேவன் கிட்ட, ஏசப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியை நீங்க தாங்க, பாவத்துல விழாதபடி, பாவத்துக்கு மேற்கொள்ள உமக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையா ஹானஸ்டா விசுவாசத்தோடு வாழ உதவி செய்யுங்கன்றதை கேட்போவாங்க. ஏசப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை வைத்து பேசினதே அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ள அப்பா அந்த நீங்கள் தானே ஏசப்பா எங்களோட பாவத்தை கழுவி எங்களை நீதிமான் ஆக்கி இருக்கீங்க ஆண்டவரே. ராஜா, இந்த நீதியின் வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் ஆண்டவரே பாவத்தின் வழியில், தவறான வழியில் நாங்கள் நடக்காதபடிக்கு, எங்களோட கால்கள் இடராதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.